ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சிறுடாக்ஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் ஷார்ட் அண்ட் புக்கில் அத்தியாயம் 10 நீண்ட சுழி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் உயிரொலி வந்தால், அதாவது ஒவல்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அதை போட வேண்டியதுன்றது ரூல்ஸு, சரிங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்தாவோட உயிரொலி வந்தால் நம்ம நீண்ட சுழியை யூஸ் பண்ணாமல் தான் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா கிஸ்தி, அந்த இஸ்ஸு தா வருது, ஸ்டீலுக்கு வருது, ஆனால் நம்ம அதை போட முடியாது, ஃபுல்லாக தான் எழுதணும். கிஸ்தி ரஸ்தா, ஏன்னா வவல்ஸ் ஃபாலோ ஆகுது, அதனால் ஃபுல்லாகவே எழுதணும். ஜாஸ்தி. இப்போ அதுக்கு அடுத்தது ஸ்டர் லூப், எஸ்டிஆர் அப்படின்னு இங்கிலீஷில் வரும், ஸ்டர். ஸோ அந்த ஸ்டர் லூப் வரும்போது அதில் 3/2 பாகம், அதாவது என்ன ஸ்ட்ரோக் இருக்கோ அதில் 2/3 அந்த அளவுக்கு நம்ம அந்த ஸ்டர் லூப்பை போடணும். அது கண்டிப்பாக ஆரம்பத்தில் வராது, நடுவுலையும் முடிவிலையும் தான் நமக்கு எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி வரும்போதெல்லாம் எப்படி எழுதலாம், அதாவது நேர்கோடு ஸ்ட்ரோக்ஸ் வந்துச்சுன்னா இடது வாட்டமாகவும், வளைவு கோடு வரும்போது வளைவின் உட்புறமாகவும் எழுதப்படும். இங்கே பாருங்கள், ரெஜிஸ்டர், மோஸ்தர், வஸ்திரகாயம். ஸோ ஆரம்பத்தில் வந்துச்சுன்னா நீண்ட சுழி ஆரம்பத்துலேயும், கடைசியில் வந்துச்சுன்னா நீண்ட சுழி கடைசியிலும் படிக்கப்படும். அதுக்கு அடுத்தது இந்த சுழிக்கு பின்னால் இம் வந்தால் எப்படி போடணும், ஹஸ்தம். இந்த ஸ்டீலு பின்னாடி வந்துச்சு அப்படின்னா ஹஸ்தம் அப்படியே சர்க்கிளை போட்டு காமிச்சிட வேண்டியது. வஸ்திரம். சரி, கடைசியில் நீண்ட சுழி போட்ட வார்த்தைகளுக்கு பின் பன்மை விகுதியாக கள் வந்தால் நீண்ட சுழிக்கு வெளியே ஒட்டினார் போல் சிறு கோடு எழுதப்படும். அப்போ டிஸ்ஜாயிண்டாக இல்லை, ஜாயிண்டாக. இப்போ வஸ்திரங்கள் எழுதும்போது இந்த ஒரு குட்டி கோடு இருக்கா, அது அந்த ப்ளூரல்ஸை காமிக்குது, கல் அப்படின்னு எழுதுறதுக்கு. வஸ்திரங்கள், வஸ்திரங்களும் அப்படின்னு வரும்போது அந்த கோடுக்குள்ளேயே ஒரு சர்க்கிளும் போட்டு காமிச்சிடலாம். இது வரைக்கும் பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.